மம்முட்டி அவர்களின் நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம்தான் களம் காவல். கதாநாயகனாக நடிக்காமல் நெகட்டிவ் ரோலில் நடித்துள்ளது ஒரு பெரிய பாராட்டுக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு நடிகனாக பல்வேறு பாத்திரங்களை ஏற்று நடிப்பது அவர்களின் திறமைக்கு இடப்பட்ட தீண்டிதான். ஆனாலும் அவர்களின் ரசிகர்கள் அந்த நெகட்டிவ் ரோலை பார்த்து வியப்பதும் ரசிப்பதும் அத்தகைய பாத்திரங்களை வெறுக்காமல் நார்மலைஸ் செய்துவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சரி, அல்லதை கழித்தலும் நல்லதை சேர்த்தலும் மாந்தர்க்கு அழகு என்று தெளிந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இங்கு காண வந்திருப்பது அதை பற்றி அல்ல. மம்முட்டி அவர்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ரோல் என்பது 2003 வாக்கில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட இரத்தமும் சதையுமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை, கொடூர மனிதனை தழுவி எடுக்கப்பட்டது. அவன்தான் சயனைடு மோகன். அதை பற்றித்தான் நாம் காணப்போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் செய்தும் ஆதரவை தாருங்கள். அந்த காலை நேரம் மங்களூர் டெரல்ஹோட்டா பகுதி எப்போதும் போல விடிய தொடங்கி இருக்கிறது. அந்த சிறிய நகரம் எப்போதும் அமைதியாக எந்த பரபரப்பும் இல்லாமல் இயங்கக்கூடியது. ஆனால் அன்றைக்கு காலை அந்த சிறு நகரத்தின் பரபரப்பை கூட்டுவது போல காவல்துறையினர் குவிய தொடங்கியிருந்தார்கள். அதுவும் ஒருவித அவசரத்தன்மையுடனும் பரபரப்புடனும் செயல்பட்ட அந்த காவல்துறையினரை கண்ட மக்கள் ஆச்சரியமாக தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கியிருந்தார்கள். என்ன இது, ஏதேனும் அரசியல்வாதியின் வருகையோ அல்லது பெரிய அதிகாரியோ வரப்போகிறாரோ, இல்லை பந்தோபஸ்திற்கான ஏற்பாடோ என்று பேசிக்கொள்ள தொடங்கியிருந்தார்கள். ஆனாலும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இது வெறும் பந்தோபஸ்துக்கான ஏற்பாடு போல தோன்றவில்லை, ஏதோ விசாரணை போல தோன்றுகிறது என்பதை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். 1-2 போலீஸ் தலைகளை எப்போதோ பார்த்திருந்த அந்த ஊர் அன்று கணக்கில் அடங்காத காவல்துறையினர் ஏறத்தாழ ஊரை சுற்றி வளைத்து இருந்தனர். விடை தெரியாத மக்களுக்கு மெல்ல விடை கிடைக்க தொடங்கியது. பரபரப்பாக வந்திறங்கிய அந்த காவல்துறையினர் அந்த ஊரில் உள்ள ஒரு இளைஞனாகவும் இல்லாத, சிறுவனாகவும் இல்லாத 15 வயதிலுள்ள ஒரு பையனை பிடித்து விசாரணையை தொடங்கியிருந்தார்கள். அந்த நபர் உபயோகித்த போனை குறிவைத்துதான் ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த ஊரில் குழுமியிருந்தது. நீ உபயோகித்த அந்த போன் யாருடையது? உன் பெயர் என்ன என்று வழக்கமான போலீஸ் பாணியிலான விசாரணையை தொடங்குகிறார்கள். அப்போது அந்த பையன், இந்த போன் என்னுடையதல்ல, என் மாமா எனக்கு கொடுத்தது, அவருடைய பெயர் மோகன் என்கிறான். உடனே காவல்துறையினர், மோகன் யார், அவனுடைய வீட்டை காட்டு என்று கேட்கிறார்கள். அந்த பையனும் அவனுடைய வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்குகிறான். காவல்துறையும் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அந்த வீட்டை அடைந்ததும் வீடு பூட்டப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டுகொள்கிறார்கள். மோகன் அங்கு இருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் அந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று தங்கள் தேடுதல் வேட்டையை தொடங்குகிறார்கள். அதற்குள் மெல்ல மெல்ல விஷயம் பரவ தொடங்குகிறது. மோகன் இப்படிப்பட்டவன் என்று அந்த ஊர் மக்களும் நம்பவில்லை. அந்த வீட்டில் நடந்த தேடுதல் வேட்டையில் நகைகள் சிக்குகின்றன, பணம் சிக்குகிறது. குழுமியிருந்த ஊர் மக்கள் இது ஏதோ திருட்டிற்கான தேடுதல் வேட்டை போல, திருடனை அடையாளம் காண்பதற்காகத்தான் காவல்துறை வந்திருக்கிறார்கள், திருடனான மோகனை பிடித்து விடப் போகிறார்கள், அவனை அடையாளம் கண்டுவிட்டார்கள் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். ரொம்ப நல்லவனாச்சே என்பது போன்ற பேச்சுக்கள் பரவ தொடங்கியிருந்தன. ஆனால் பொதுமக்கள் யாருமே மோகனை பற்றி நம்பவில்லை. அவன் ஒரு திருடனா, அவன் திருடுவானா என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கியிருந்தார்கள். ஆனால் மெல்ல மெல்ல அது திருட்டுக்கான தேடுதல் வேட்டை அல்ல, கொலைக்கான தேடுதல் வேட்டை என்று தெரிந்தபோது அதிர்ச்சியில் உறைய தொடங்கியிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். மட்டுமல்ல, அனிதாவை கொன்ற கொலைகாரன், அவனை தேடியே இந்த போலீஸ் வந்திருப்பதாகவும் அந்த கொலைகாரன் மோகன்தான் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொன்னவுடன் அந்த ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைய தொடங்குகிறார்கள். முதலில் திருட்டு பழி வருகிறது. ஆனாலும் அது திருட்டு வழக்கல்ல, கொலை வழக்கு என்கிறார்கள். அதுவும் அனிதாவை கொன்ற கொலைகாரன் என்று தெரிய வரும்போது ஒட்டுமொத்த ஊரும் அரண்டு நிற்கிறது. இவனா இப்படி செய்தான் என்று நம்ப முடியாமல் திகைக்கிறார்கள். சரி, யார் அந்த அனிதா? அவ்வளவு பெரிய நபரா? காவல் படையே தேடுதல் வேட்டை நடத்தும் அளவிற்கானவரா என்றால் அதுதான் இல்லை. அனிதா பீடி சுற்றும் தொழிலை செய்து வந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். தட்சிண கன்னடா என்ற பகுதியைச் சேர்ந்த பாரிமல் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அனிதா. பீடி சுற்றும் தொழிலை செய்து வந்தவர். மிக சாதாரணமான ஒரு ஏழை குடும்பம்.
ஜூன் 17, 2009 அன்று காணாமல் போகிறார். அவரை பெற்றவர்கள் தேடத் தொடங்குகிறார்கள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஆனால் வேறொரு வதந்தி தீயாக பரவத் தொடங்குகிறது. அதாவது காணாமல் போன அந்த பெண் லவ் ஜிகாத் பண்ணப்பட்டு விட்டார் என்ற வதந்தி பரவத் தொடங்குகிறது. அதாவது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் காதல் என்ற போர்வையில் இந்து பெண்களிடம் பழகி அவர்களை மதம் மாற்றி விடுவதாகவும் அதை போன்ற காரணத்திற்காகவே அனிதாவும் கடத்தப்பட்டிருக்கலாம் என வதந்தி பரவ எந்த நேரமும் மதக்கலவரமாக உருமாறும் நிலை வருகிறது. காவல்துறை நிலைமையை உணர்ந்து குற்றவாளியை கண்டறிய கால அவகாசம் கேட்டு ஒரு வழியாக ஊர் மக்களை அமைதிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கலவரத்திற்கான விதை நீர் பூத்த நெருப்பாக இன்னும் அணையாமல் இருக்கிறது. போதாதற்கு பல்வேறு அமைப்புகள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கியிருந்தன. அந்த மாவட்டம் முழுவதும், ஏன் மாநிலம் முழுவதும் கூட ஒருவித பதட்டம் தொற்றிக் கொள்ள தொடங்கியிருந்தது. எனவே காவல்துறைக்கு குற்றவாளியை கண்டறிவதில் மிக முனைப்பை காட்ட வேண்டியிருந்தது. காவல்துறை ஒரு பக்கம் கலவரத்தை சமாளித்து மறுபக்கம் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருந்தது. அதில் அனிதா நள்ளிரவில் தொடர்ந்து பேசியிருப்பதை கண்டறிகிறார்கள். அந்த மற்றொரு எண் காவேரி என்றொரு பெயரை காண்பிக்கிறது. காவேரியின் வீட்டை கண்டறிந்து விசாரிக்க காவேரி காணாமல் போயிருப்பது தெரிய வருகிறது. சரி, காவேரி என்பவர் புஷ்பா என்பவருக்கு தொடர்ந்து பேசியிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. சரி, புஷ்பாவின் வீட்டையாவது கண்டுபிடிப்போம் என்று காவல்துறை புஷ்பாவை நோக்கி விசாரிக்கிறது. ஆனால் புஷ்பாவும் காணவில்லை. அவரும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே காணாமல் போயிருக்கிறார். இந்த நிலையில் புஷ்பாவின் எண்ணிலிருந்து வனிதா விஜயனா என்ற ஒரு பெண்ணிற்கு தொடர்ந்து கால் செய்திருப்பது தெரிய வருகிறது. அதை நோக்கி காவல்துறை தொடர்ந்து விசாரணை செய்கிறது. அதாவது காணாமல் போன அனிதாவிடமிருந்து காவேரிக்கு போன் பேசப்பட்டிருக்கிறது. காவேரியை நோக்கி காவல்துறை விசாரணையை நகர்த்த காவேரியும் காணாமல் போயிருக்கிறார். இப்போது காவல்துறை சற்று பதட்டமடைய தொடங்குகிறது. காவேரியின் எண்ணிலிருந்து புஷ்பா என்ற எண்ணிற்கு கால் சென்றிருக்கிறது. எனவே புஷ்பாவை நோக்கி தேடுதல் வேட்டையை நகர்த்துகிறார்கள். புஷ்பாவும் காணாமல் போயிருக்கிறார். இது வலை வனிதா ரெஜினா என்ற ஒரு பெண்ணை கை காட்டுகிறது. அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். அவனும் காணாமல் போயிருக்கிறார். இது கஜினி முகமது படையெடுத்தது போல் ஒரு தொடர் கதையாக நீண்டு கொண்டே செல்கிறது. புஷ்பாவிடமிருந்து காவேரி, காவேரியிடமிருந்து புஷ்பா, புஷ்பாவிடமிருந்து வனிதா ரெஜினா என்று தொடர் கதையாக இது நீண்டு கொண்டே செல்கிறது. ஒவ்வொருவரும் காணாமல் போயிருக்கிறார்கள். இங்கு காவல்துறை இன்னும் அதிர்வடைய ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹாசன் என்ற சிறிய நகரத்தின் பேருந்து நிலையத்தின் கழிப்பறையில் அனிதா இறந்து கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. காவல்துறையும் அங்கு விரைந்து சென்று அனிதாவினுடைய சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைக்கிறது. அனிதா என்ற அந்த பெண் சயனைடை சாப்பிட்டு இறந்து இருக்கிறார் என்ற தகவல் தெரிய வருகிறது உடற்கூராய்வின் மூலமாக. இது காவல்துறைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அந்த பொருள். எப்படி இந்த பெண்ணிற்கு கிடைத்தது என்ற ஆச்சரியம் பரவுகிறது காவல்துறைக்கு. அதுவும் அல்லாமல் அந்த பேருந்து நிலையத்தின் கழிவறைக்குள் இறந்து கிடந்த அனிதா உள்பக்கமாக அந்த கழிவறை தாள் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் பெண்கள் மட்டுமே அந்த கழிவறைக்குள் நுழைய முடியும். அது பெண்கள் பகுதி. அப்படி இருக்க அது தற்கொலையாகத்தான் இருக்க முடியும் என்றொரு கோணமும் வருகிறது. ஆனாலும் காவல்துறைக்கு இந்த போன் நடவடிக்கைகள், தொடர்ந்து போன் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு செல்வது, தொடர்ந்து பெண்கள் காணாமல் போவது, இவையெல்லாம் சேர்த்து இது வெறுமனே தற்கொலை அல்ல, இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி செயலின் ஒரு நுனி என்று காவல்துறை முடிவு செய்கிறது. அதன் எதிரொலியாக வேறொரு விஷயமும் காவல்துறை செய்கிறது. காணாமல் போன அந்த போனிலிருந்து கடைசியாக அந்த போன் செயல்பட்ட பகுதியான டெரல் ஹோண்டா என்ற ஒரு பகுதியைத்தான் போலீஸ் அதை நோக்கி விரைகிறது. அங்குதான் நாம் மேலே கண்ட அந்த காட்சி நடைபெறுகிறது. மோகன் என்றொரு நபர் அவருடைய வீட்டை சோதனை செய்கிறார்கள். அங்கு கைப்பற்றப்படுகிறது அந்த அனிதா என்ற பெண்ணுடைய அவள் அணிந்திருந்த நகைகள். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த பணத்தையும் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். ஆனால் மோகன் அங்கு இருக்கவில்லை. எனவே மோகனை கைது செய்ய வேறு ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள் காவல்துறையினர். அதாவது மோகன் வேறு ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பது தெரிய வருகிறது. எனவே அந்த பெண்ணிடம் பேசி மோகனுக்கு தெரியாமல் அவனை ஒரு பேருந்து நிலையத்திற்கு வர வைத்து கைது செய்ய திட்டமிடுகிறார்கள். மோகனும் வழக்கம் போலவே வந்து சேர்கிறான். அந்த பெண்ணையும்
கொலை செய்துவிட்டு சென்று விடலாம் என்று எண்ணி வழக்கம் போல வருகிறான். ஆனாலும் காவல்துறை அந்த பேருந்து நிலையத்தில் வைத்து அவனை கைது செய்கிறது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்று விசாரிக்க மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது காவல்துறையினருக்கு. தான் இதுவரை மொத்தம் 32 கொலை செய்திருப்பதாக கூறுகிறான் மோகன். அதுவும் சயனைடு கொடுத்து. இதனாலேயே அவனுடைய பெயர் சயனைடு மோகன் என்று ஆகிவிட்டது. சரி, இந்த கொலைகளை எல்லாம் அவன் எப்படி செய்தான், எதற்காக செய்தான், எந்தவித வன்முறையும் இல்லாமல் எப்படி இந்த கொலைகளை அவனால் செய்ய முடிந்தது என்று காவல்துறை அவனிடம் விசாரிக்க தொடங்குகிறது. திருமணமாகாமல் தனிமையில் இருக்கும் பெண்கள், முதிர்கன்னியாய் இருக்கும் பெண்கள், விதவைகளாக இருக்கும் பெண்கள், ஆறுதலுக்காக இயங்குபவர்கள், இவர்களை குறிவைத்து செயல்பட்டு இருக்கிறான் இந்த மோகன். அவர்களிடம் மெல்ல நல்லவன் போல பேச்சு கொடுப்பது, பின்பு மெல்ல மெல்ல அவர்களை தன் வலையில் விழ வைப்பது, திருமணம் செய்து கொள்வது அல்லது கோயிலுக்கு செல்வது என்பது போன்ற பல்வேறு ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களிடம் இருக்கும் நகைகளை, பணங்களை எடுத்து வரச் செய்வது, பின்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ரூம் போடுவது, அங்கு இரவு முழுவதும் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் மிக நல்லவன் போல வாக்கிங் கூப்பிட்டு செல்வது. அப்படி வெளியில் செல்லும் பொழுது, நாம் திருமணம் செய்வதற்கு இன்னும் சற்று வருடங்களாகும். ஆனாலும் நாம் நேற்று இரவு நடந்து கொண்டது வேறு மாதிரியான விஷயம். எனவே கருவுற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கருவை இப்போது கலைத்து விடுவது நல்லது. நாம் இருவருக்கும் அதுவே நல்லது. நாம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்வோம் என்று கூற வேண்டியது. அந்த பெண்களும் சரி என்று நம்பிவிட்டு உடனே அருகில் இருக்கும் மருந்து கடைக்கு சென்று மாத்திரை வாங்கி வருவதாக சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய சைனைடு தடவிய மாத்திரையை அந்த பெண்களிடம் கொடுத்து விடுவது. அது மட்டுமல்லாமல் இந்த மாத்திரை உட்கொண்ட சில நிமிடங்களுக்கு வாந்தியும் பேதியும் வரும். எனவே கழிவறைக்குள் சென்று இந்த மாத்திரையை போற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்துவது. இதை நம்பிய அந்த பெண்களும் கழிவறைக்கு சென்று கதவை தாள் போட்டுவிட்டு மாத்திரையை சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறார்கள். இப்படியாக தான் ஏமாற்றிய பெண்களின் எண்ணிக்கை 32 இருக்கும் என்கிறான். காவல்துறையால் அவன் சொல்வதை நம்ப முடியவில்லை. மிக சாந்தமாக இருக்கக்கூடிய இவனுக்குள் இத்தனை கொலை செய்திருக்கிறான். இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது, எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது என்று காவல்துறை அவனிடம் விசாரிக்க தொடங்குகிறார்கள். அவனுடைய ஆரம்ப காலத்தை பற்றி விசாரிக்க தொடங்குகிறார்கள். அவன் தன்னுடைய சொந்த கிராமத்தில் 21 வயதில் சயின்ஸ் டீச்சராக ஒரு ஆரம்ப பள்ளியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். அங்கு அவன் வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் 7ஆம் வகுப்பே படிக்கும் ஒரு மாணவியுடன் காதல் வயப்பட்டிருக்கிறான். 13, 14 வயதேயான அந்த குழந்தையுடன் 18 வயது நிறைவு செய்யும் வரை காத்திருந்து பின்பு அவளை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் ஒரு வழியாக குடும்பம் நடத்த தொடங்குகிறான். பல்வேறு பிரச்சனைகள், கலவரங்கள் என்று இருந்தாலும் கூட அந்த பெண்ணுடன் ஒரு வழியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் நேத்ராவதி பாலத்தில், அதாவது இப்போது நாம் தர்மஸ்தலா என்று அழைக்கிறோமே, அந்த ஸ்தலத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு, அந்த நேத்ராவதி ஆற்றில் இருந்து ஒரு பெண்ணை தள்ளிவிட முயல்கிறான் என்றொரு குற்றச்சாட்டு வருகிறது. அதனால் காவல்துறை அவனை கைது செய்கிறார்கள். அவனோ நீதிமன்றத்தில் தான் அந்த பெண்ணை தள்ளிவிடவில்லை, அந்த பெண் தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மிகவும் தொந்தரவு செய்தாள், திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் ஆற்றிலிருந்து குதித்து விடுவேன், பாலத்திலிருந்து குதித்து விடுவேன் என்று அவளே கூறி அவளே குதித்து விட்டாள் என்று கூறுகிறான். நீதிமன்றமும் சரியான போதிய ஆதாரமில்லாத காரணத்தால் அவனை விடுவித்து விடுகிறது. ஆனாலும் அவன் காதலித்து திருமணம் செய்து கொண்டானே, அந்த பெண்ணிற்கு தெரிந்து விடுகிறது இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்று. எனவே இவனுடன் இன்னும் வாழ முடியாது என்று அவனிடமிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆசிரியர் வேலையும் அவனுக்கு பறிபோகிறது. ஆனாலும் வேறு ஒரு ஊருக்கு மாறுகிறான். வேறு 2 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். மஞ்சுளா மற்றும் ஸ்ரீதேவி என்றொரு 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு இருவரையும் தனித்தனியாக வேறு ஒரு ஊரில் குடித்தனம் வைக்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் வாழ்ந்து வருகிறான். இருவருக்கும் 2 குழந்தைகள் இருக்கின்றன. ஒரு பெண்ணை ஆற்றில் தள்ளிவிட முயன்று அதிலிருந்து தப்பித்ததிலிருந்து அவனுக்கு தான் என்ன செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. தனக்கு வேலை இல்லை, ஆடம்பரமாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், ஆனாலும் எந்த தவறு செய்தாலும் அதிலிருந்து தப்பித்து விட முடியும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். ஏற்கனவே அவன் தப்பித்திருந்தது அவனுக்கு இன்னும் நம்பிக்கையை அளிக்கிறது. அவனை தொடர்ந்து ஏமாற்றவும் கொலை செய்யவும் வைக்கிறது. தொடர்ந்து அவன் தப்பித்து விடவும் செய்கிறான். ஆனாலும்
பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல அவன் அனிதாவின் அந்த கொலை வழக்கில் மாட்டிக்கொள்கிறான். 2005ஆம் ஆண்டு அவனுக்கான மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை 2013ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டு மரணிக்கிறான். ஒரு பெண்ணை ஆற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்ய முயலும்போது அப்போதே அவன் தண்டிக்கப்பட்டு இருந்தால் இத்தனை பெண்களின் உயிரும் போயிருக்காது. கொலை செய்யும் தைரியமும் அவனுக்கு வந்திருக்காது. என்ன செய்வது? சில பாடங்களை பெரும் விலை கொடுத்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.